நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎம்டி வேதசாலி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த டென்ஸோட ஃபார்முலா வித் இந்த டென்ஸோட எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் இங்கிலீஷ்லையும் ஹிந்திலையும் பார்க்கலாம். ஃபார்முலா: சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் பீன் V1 verb ing தென் ரிமைனிங் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ். அதுவே நெகட்டிவாக இருக்கும்போது சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் நாட் பீன் V1 verb ப்ளஸ் ing ரிமைனிங் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது had not or had ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் not ப்ளஸ் been V1 verb ப்ளஸ் ing தென் ரிமைனிங் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ். இப்போ நம்ம சென்டென்ஸ் பார்க்கலாம். He had been studying for 3 hours. அவன் 3 மணி நேரமாக படிச்சிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லும்போது वह 3 घंटे से पढ़ रहा था. அவன் 3 घंटे से 3 மணி நேரமாக, 3னா 3, घंटेனா டைமை மென்ஷன் பண்ணும், சேனா ஆக அது வரைக்கும். பட்டு ரஹாதா படித்து கொண்டு இருந்தான். படுனா படிக்கிறது, ரஹானா படித்து கொண்டு, தானா இருந்தான். வகு 3 घंटे से पढ़ रहा था. He had been studying for 3 hours. அவன் 3 மணி நேரமாக படிச்சிட்டு இருந்தான். They had been playing since morning. They had been playing since morning. அவங்க மார்னிங்லேருந்து விளையாடிட்டு இருந்தாங்க. வே சுபகு சே கேள் ரஹேத்தே. வே அவர்கள் சுபகு சே காலையிலிருந்து, கேள் ரஹேத்தே விளையாடி கொண்டு இருந்தார்கள். அவங்க காலையிலிருந்து விளையாடிட்டு இருந்தாங்க. வே சுபகு சே கேள் ரஹேத்தே. வே சுபகு சே கேள் ரஹேத்தே. வேனா அவர்கள், சுபகுனா காலை, சேனா இருந்து, காலையிலிருந்து, கேள் விளையாடி, ரஹே கொண்டு, தே இருந்தார்கள். வே சுபகு சே கேள் ரஹேத்தே. Had she been sleeping for an hour? அவள் 1 hour தூங்கிட்டு இருந்தாளா? क्या वह 1 घंटे से सो रही थी? இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டார்டிங்கில் क्या அப்ளை பண்ணணும். அவள் 1 घंटे से 1 மணி நேரமாக, सो रही थी தூங்கி கொண்டு இருந்தாளா? क्या वह 1 घंटे से सो रही थी? She had been sleeping for an hour. Hadn't you been working since 2020? நீ 2020லேருந்து வேலை செஞ்சிட்டு இல்லையா அப்படின்னு கொஷின் கேட்கும்போது क्या तुम 2020 से काम नहीं कर रहे थे? கொஷின் கேட்கும்போது ஸ்டார்டிங்கில் क्या அப்ளை பண்ணிக்கணும். நீ 2020 से 2020லேருந்து காம் வேலை நஹி கர் ரஹே தே செய்து கொண்டு இல்லையா? நீ 2020லேருந்து வேலை செஞ்சிட்டு இல்லையா அப்படின்னு கேட்கும்போது क्या तुम 2020 से काम नहीं कर रहे थे? They had been waiting since Monday. அவங்க மண்டேலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. வே சோமவார் சே இந்தஜார் கர் ரஹே தே. வே அவர்கள் சோமவார் சே திங்கட்கிழமையிலிருந்து, இந்தஜார் காத்திருந்தார்கள். இந்தஜார்னா பொறுமையாக இருக்கிறது, கர் ரஹே தே காத்து கொண்டு இருந்தார்கள். அவர்கள் திங்கட்கிழமையிலிருந்து காத்துட்டு இருந்தாங்க. வே சோமவார் சே இந்தஜார் கர் ரஹே தே. They had not been waiting since Monday. அவங்க மண்டேலேருந்து வெயிட் பண்ணிட்டு இல்லை. வே சோமவார் சே இந்தஜார் நஹி கர் ரஹே தே. அவங்க மண்டேலேருந்து வெயிட் பண்ணிட்டு இல்லையே அப்படின்னு சொல்லும்போது வே சோமவார் சே இந்தஜார் நஹி கர் ரஹே தே. வே அவர்கள் சோமவார் சே திங்கட்கிழமையிலிருந்து, இந்தஜார் பொறுமையாக, இந்தஜார்னா காத்திருக்கிறது, வெயிட் பண்ணுறது, நஹி கர் ரஹே தே அவங்க வெயிட் பண்ணலையே. நஹி கர் ரஹே தேனா நெகட்டிவ் சென்டென்ஸ், வெயிட் பண்ணலை. வே சோமவார் சே இந்தஜார் நஹி கர் ரஹே தே அவங்க மண்டேலேருந்து வெயிட் பண்ணிட்டு இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம இது மாதிரியான சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். அதுவே இன்ட்ராகேட்டிவாக கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது, கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது had they been waiting since Monday? அவங்க மண்டேலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா? क्या वे சோமவார் சே இந்தஜார் கர் ரஹே தே அவங்க மண்டேலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது क्या அப்ளை பண்ணிக்கணும். வே அவர்கள் சோமவார் சே திங்கட்கிழமையிலிருந்து, இந்தஜார் கர் ரஹே தே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா? क्या वे சோமவார் சே இந்தஜார் கர் ரஹே தே அவங்க மண்டேலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவே இன்ட்ராகேட்டிவ் நெகட்டிவ் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது had not they been waiting since Monday? அவங்க மண்டேலேருந்து வெயிட் பண்ணிட்டு இல்லையா அப்படின்னு கேட்கும்போது क्या वे சோமவார் சே இந்தஜார் நஹி கர் ரஹே தே. क्या वे சோமவார் சே இந்தஜார் நஹி கர் ரஹே தே. क्या அப்ளை பண்ணிக்கிறோம். வே அவர்கள் சோமவார் சே திங்கட்கிழமையிலிருந்து, இந்தஜார் நஹி கர் ரஹே தே அவங்க வெயிட் பண்ணிட்டு இல்லையா அப்படின்னு கேட்கும்போது had not they been waiting since Monday?
I had been reading a novel for an hour. நான் 1 மணி நேரமாக நாவல் படிச்சிட்டு இருந்தேன். मैं 1 घंटे से उपन्यास पढ़ रहा था. मैं நான் 1 घंटे से 1 மணி நேரமாக उपन्यास நாவல் புராணம் पढ़ रहा था படித்து கொண்டு இருந்தேன். मैं 1 घंटे से उपन्यास पढ़ रहा था. நான் 1 மணி நேரமாக 1 घंटे सेனா 1 மணி நேரமாக उपन्यास நாவல் இதிகாசம் பட்டுனா படிக்கிறது, ரஹாத்தானா கொண்டிருந்தேன் படித்து கொண்டு இருந்தேன். You had been waiting for the bus since 10 AM. நீ மார்னிங் 10 o'clockலேருந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த. तुम सुबह 10 बजे से बस का इंतज़ार कर रहे थे. तुम நீ सुबह காலை 10 बजे से 10 மணியிலிருந்து பஸ்ஸுக்காக இந்தஜார் கர் ரஹே தே காத்து கொண்டு இருந்தாய். நீ காலையில் 10 மணிலேருந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தல அப்படின்னு கேட்போம்ல, அது மாதிரியான சுச்சுவேஷனில் நம்ம இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். தும் சுபஹ் 10 பஜே சே பஸ்ஸுக்கா இந்தஜார் கர் ரஹே தே. நீ காலையில் 10 மணிலேருந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தல அப்படின்னு கேட்கலாம். She had been studying for his exam for 2 months. அவன் எக்ஸாமுக்காக 2 months படிச்சிட்டு இருந்தான். वह 2 महीनों से अपनी परीक्षा के लिए पढ़ रहा था. वह அவன் 2 महीने से 2னா 2 மஹினோனா மாதத்தை மென்ஷன் பண்ணும், சேனா மாதத்திலிருந்து 2 மாதத்திலிருந்து 2 மாதமாக அப்பனி தன்னுடைய பரீட்சா கேலியே பரீட்சைக்காக கேலியேனா அதுக்காக பढ़ रहा था படித்து கொண்டு இருந்தான். தா அப்படின்னு கம்ப்ளீட் ஆச்சுன்னா இது மேல் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணும். ஜெண்டர் மேலே பார்த்து நம்ம அந்த சென்டென்ஸை பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி வரும். தான்னு கம்ப்ளீட் ஆச்சுன்னா அந்த சென்டென்ஸ் மேலே டினோட் பண்ணும், தீனு கம்ப்ளீட் ஆச்சுன்னா ஃபெமினனை டினோட் பண்ணும், தேனு கம்ப்ளீட் ஆச்சுன்னா ரெஸ்பான்ஸு ஆர் ப்ளூரலாக மீன் பண்ணும். वह 2 महीने से अपने परीक्षा के लिए पढ़ रहा था. वह 2 महीने से अपनी परीक्षा के लिए पढ़ रहा था. அவன் 2 மாதமாக தன்னோட பரீட்சைக்காக படித்து கொண்டிருந்தான். She had been cooking dinner since evening. அவள் ஈவினிங்லேருந்து குக் பண்ணிகிட்டு இருந்தா நைட்டு டின்னருக்கு. वह शाम से रात का खाना बना रही थी. वह அவள் शाम से ஈவினிங்லேருந்து, சாம்னா மாலையை மென்ஷன் பண்ணும், சாயங்காலத்திலிருந்து ராத்துக்கா கானா இரவுக்கான உணவை பனா ரஹி தி மேக் பண்ணிட்டு இருந்தா சமைச்சிட்டு இருந்தா. She had been cooking dinner since evening. அவள் டின்னருக்காக ஈவினிங்லேருந்து குக் பண்ணிட்டு இருந்தா. We had been playing football for 20 minutes. We had been playing football for 20 minutes. நாங்கள் 20 மினிட்ஸாக ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்தோம். हम 20 मिनट से फुटबॉल खेल रहे थे. हम நாங்கள் 20 मिनट से 20 நிமிஷமாக, 20னா 20, மினிட்னா நிமிஷத்தை மென்ஷன் பண்ணும், சேனா ஆக. ஃபுட்பால் கேல் ரஹே தே ஃபுட்பால் விளையாடி கொண்டு இருந்தோம். இந்த இடத்துல தேனு வந்திருக்கு இல்லையா, அப்போது இங்கே நிறைய பேர் இருக்காங்க, அதனால் தேனு கம்ப்ளீட் ஆகிருக்கு. அப்போது இது ப்ளூரலாக ஃபார்ம் ஆகிருக்கு. हम 20 मिनट से फुटबॉल खेल रहे थे. हम 20 मिनट से फुटबॉल खेल रहे थे. நாங்கள் 20 மினிட்ஸாக ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்தோம், விளையாடி கொண்டு இருந்தோம். They had been working on the project all day. They had been working on the project all day. அவங்க ஃபுல் டேவும் ப்ராஜெக்டுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. वे पूरे दिन प्रोजेक्ट पर काम कर रहे थे. वे அவர்கள் பூரே தின் அந்த டே ஃபுல்லாக ப்ராஜெக்ட் பர் ப்ராஜெக்டுக்காக ப்ராஜெக்டில் காம் கர் ரஹேத்தே வேலை செய்து கொண்டு இருந்தார்கள். காம்னா வேலை, கர்னா செய்து, ரஹேனா கொண்டு, தேனா இருந்தார்கள். இந்த இடத்தையும் நோட்டீஸ் பண்ணுங்கள், இங்கே நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அதனால் ரஹேத்தேன்னு கம்ப்ளீட் ஆகிருக்கு. அப்போ இது ப்ளூரலாக மீன் பண்ணும். She was tired because she had been shopping all morning. She was tired. அவள் டயர்டாக இருந்தா பிகாஸ் ஏன்னா she had been shopping all morning. அவள் மார்னிங் ஃபுல்லாக ஷாப் பண்ணிட்டு இருந்ததுனால, பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்ததுனால டயர்டாக இருந்தா. வ தக்கி ஹுயித்தி. வ அவள், தக்கினா டயர்டா, ஹுயினா ஆகி, தீனா இருந்தாள். அவள் டயர்டாக இருந்தா கியோங்கி ஏனென்றால். வஹ் அவள் பூரி சுபகுசே
மார்னிங் ஃபுல்லாக மார்னிங் 9 o'clockலேருந்து 12 o'clock வரைக்கும் மார்னிங் ஃபுல்லாக கரிதாரி கர் ரஹி தி பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தா, ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தா. கரிதார்னா வாங்குறது, கர் ரஹி தினா வாங்கி கொண்டு இருந்தாள். வகு தக்கி ஹுயி தி அவள் டயர்டாக இருந்தா. கியோங்கி வகு பூரி சுபகு சே கரிதாரி கர் ரஹி தி மார்னிங் ஃபுல்லாக அவள் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தா. இன்றைக்கி பார்த்த இந்த கண்டென்ட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த டாபிக் புரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நான் கைட் பண்ணுறேன். ஹிந்தி சென்டென்ஸை ஹிந்திலேயே ரீட் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் பப்ளிக் பிளேசஸில் உள்ள மேட்டர்ஸை ஈஸியாக ரீட் பண்ணுற எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகும். தன்யவாத் ஃப்ரெண்ட்ஸ்.